ஆமாங்க. முருகப்பெருமானே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறாருங்க. அப்படிங்களா? அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா மயில் மண்டபம் அப்படின்னே மண்டபம் இருக்குதுங்க. அந்த மண்டபத்துக்கு பேரே வந்து மயில் மண்டபம் தான். அந்த மயில் மண்டபத்தில் திருமணம் நடக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முருகப்பெருமான் நேரில் வந்து ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த மண்டபத்தோட அமைப்பே வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விராட்சி மலை அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ கல்யாண முருகன்கிற பேர்லேயே இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த விராட்சி மலை ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமான் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. இங்கே திருமணம் ஆகிறவங்க எல்லாருமே நல்ல செழிப்பாக இருக்காங்க. யாருமே நடுவில் பிரிஞ்சு போனதே கிடையாது. விவாகரத்துங்கிற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அதே மாதிரி நிறைய கோயில்களெல்லாம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்னும் முடியலேன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து ஒரு முறை வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவும் கல்யாணம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி இங்கே மயில் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அருமையான மண்டபம் இங்கே இருக்குது. அதனால தான் இந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் வந்து ஆட்சி செய்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. இந்த கோவில் கட்டும்பொழுது அழகாக ஒரு கிணறு தோண்டினாங்க. ஏன்னா கட்டுமான பணிக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுது இல்லைங்களா? இன்னைய வரைக்கும் அந்த கிணத்துல தண்ணீர் வந்து வற்றவே இல்லை, ஊறிக்கிட்டே இருக்குது. கடுமையான பஞ்ச காலத்தில் கூட இங்கே வந்து தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்குது. அந்த கிணற்று நீரில் ஒரு குடம் எடுத்து நாம் வந்து முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு கொடுத்து வேண்டிக்கிட்டோம்னா அந்த குடத்து நீரால் ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமானை வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் விலகுது. அதே மாதிரி கல்யாண தடைகள் எல்லாமே விலகுது. உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால தான் இந்த முருகப்பெருமானுடைய பேரே ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நடக்கும். நீங்களும் ஒரு முறை பாருங்கள். இன்றைய தினம் பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து செவ்வாய்க்கிழமையாகவும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்வது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கல, விசா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமானிடம் வந்து வணங்கிட்டு போனால் அவங்களுக்கு அந்த விசா பிரச்சனைகள், அங்கே வேலை கிடைக்காமல் இருக்கிற நிலைமைகள் அதெல்லாமே வந்து சரியாகி வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, உள்நாட்டில் வேலை கிடைக்கிறது, அரசாங்க சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. அதே போல் மயில் மண்டபத்தில் வந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர் அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். அவரை வணங்கிட்டு தோப்பு கரணம் போட்டு அவர் நம்ம வணங்கிட்டு அதுக்கு பிறகு மூலவராகிய ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமானை வணங்குறது இன்னும் சால சிறப்பாகுங்க. அதே மாதிரி பூம்புகார் வந்து ஆழிப்பேரலையால், அதாவது கடல் கொந்தளிப்பு, இப்போ சுனாமின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுனாமியால் முழுமையாக வந்து மூழ்கி போய்விட்டது. இது சரித்திர சான்று எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ இந்த பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னன் வந்து அதாவது வந்து நகரத்தாரை கூப்பிட்டு நீங்கள் வந்து நல்ல இடங்களாக தேர்ந்தெடுங்க, நீங்கள்லாம் வந்து வாழ்வதற்கு தகுதியான இடங்களை நீங்களே தேர்ந்தெடுங்க, அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு மன்னர் வந்து சொல்கிறார். அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து அந்த ஆழிப்பேரலையில் வந்து அதாவது தப்பிச்சவங்க ஒரு சிலர் தான். அவங்கெல்லாம் சேர்ந்து சில இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் அந்த பகுதியில் வந்து தேர்ந்தெடுத்து இந்த பகுதியெல்லாம் நாங்கள் இருக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு மன்னர்கிட்ட சொன்னோடனே மன்னர் வந்து அந்த பகுதியெல்லாம் மேம்பட வைக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த கோவிலையும் அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுதான் அவங்க வந்து புதிதாக ஒரு நகரத்தை உருவாக்கினதுனால நகரத்தார் அப்படிங்கிற பட்டம் அவங்களுக்கு இன்னை வரைக்கும் சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நகரத்தாரெல்லாம் எழுப்பிய எத்தனையோ கோவில்களில் ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த விராட்சி மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமான் கோவில். அதனால் இந்த முருகப்பெருமானிடம் சென்று நாம் மனமுருக வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேண்டுவதையெல்லாம் வேண்டியபடி அளிக்கக்கூடிய வெற்றி வேலை சுமந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விராட்சி மலை ஸ்ரீ கல்யாண முருகப்பெருமானை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.